ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விட போகிறாங்க. இனிமேல் நிறைய பேருக்கு லீவ் விட்டுருப்பாங்க. கண்டிப்பாக ஸ்நாக்ஸுக்கோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ராகி பால் புட்டு செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான வெர்ஷன். கொடுக்குறப்போ இது சாக்லேட் புட்டு அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. என்னோட பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/3 வந்து மில்க், அதாவது 50 கிராம் போல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஜல்லடையில் நல்லா நைஸாக நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் சாப்பிட்றப்போ பசங்களுக்கு விற்காமல் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா கேரட்டும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு கை நிறையா துருவின தேங்காய் 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் போல் நெய் விட்டு நல்லா தண்ணி போகிற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் போகிற டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ராகி மாவு சலிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துட்டு தண்ணியை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா புட்டு மாதிரி வரும். ஆஸ் யூஷுவல் புட்டுக்குழலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ராகி பால் புட்டு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறீங்களா? டாடா பாய்.